அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னிலிருந்து ரெகுலராக பண்ணாக்கா நமக்கு நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம குறைஞ்சது பண்ணாக்கா இப்போ எக்ஸாம் டேட் நமக்கு எப்போ வருதோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்ச் மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அப்போ மார்ச் மாதத்துக்கு முன்னாடி குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா 6 to 8 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த 10 கொஷின் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 10 கொஷின் வரும். அந்த 10 கொஷின் பண்ணாக்கா கம்ப்ளீட்டாக வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு குறைஞ்சது பண்ணாக்கா ஒரு 6 to 8 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னிலிருந்து ரெகுலராக பண்ணாக்கா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நவம்பர் மந்த்து ஸோ 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 2025 நவம்பர் மந்த்து 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதில் எத்தனை கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா டோட்டலாக 15 கொஷின்ஸ் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணாக்கா உங்களுக்கு ஹேண்ட் ரிட்டனாக தான் இருக்கும். ஸோ எவ்ரிடே பண்ணாக்கா உங்களுக்கு பண்ணாக்கா ஒரு 15 ஒன்லைன் கொஷின்னு இல்லை பண்ணாக்கா ஒரு 20 ஒன்லைன் கொஷின்ஸ் பண்ணாக்கா இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஷின் போகலாம். ஜனசாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஜனசாதிய கௌரவ் வர்ஷ் பக்வாடா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? ஸோ பண்ணாக்கா பிர்சா முண்டா யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது? பிர்சா முண்டா. இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவின் முதல் பழங்குடி சுதந்திர போராட்ட வீரர்களின் டிஜிட்டல் அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது? சத்தீஸ்கர் மாநிலம். மூன்றாவது கொஷின், இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? இந்தியாவுடன் 10 ஆண்டு பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? ஆன்சர் அமெரிக்கா. போசிடான் என்ற அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு எது? போசிடான் என்ற அணுசக்தியால் இயங்கும் நீருக்கடியில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் ரஷ்யா. அடுத்து, ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் தென்கொரியா. அடுத்து, ஏபிஇசி எக்ஸ்பேண்ட். ஏபிஇசி என்பதன் விரிவாக்கம் என்ன? ஏசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன். ஏசிய பசிபிக் எக்கனாமிக் கோஆபரேஷன். அடுத்த கொஷின் நம்பர் 7. சீசெல்ஸ் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சீசெல்ஸ் நாட்டின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பேட்ரிக் எர்மினி. பேட்ரிக் எர்மினி. அடுத்த கொஷின் நம்பர் 8. நேபாள நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? நேபாள நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சுசிலா கார்கி. சுசிலா கார்கி. அடுத்து கொஷின் நம்பர் 9. சர்வதேச சதுரங்க மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார்? சர்வதேச சதுரங்க மாஸ்டர் பட்டத்தை வென்றவர் யார்? நமித்பீர் சிங். ஆன்சர் நமித்பீர் சிங். ஐசிசி ஒருநாள் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஐசிசி ஒருநாள் பேட்ஸ்மேன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த வீரர் யார்? ஆன்சர் ரோஹித் சர்மா. அடுத்து கொஷின் நம்பர் 11. த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன். த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? த ரைஸ் ஆஃப் த ஹிட்மேன் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆர் கௌசிக். ஆன்சர் ஆர் கௌசிக். ஸோ இது யாருடைய புத்தகம் அப்படின்னாக்கா ரோஹித் சர்மா பற்றிய புத்தகம். த ரைஸ் ஆஃப் ஹிட்மேன் யாருடைய புத்தகம்? ரோஹித் சர்மா பற்றிய புத்தகம். அடுத்து, உலக சைவ உணவு உண்பவர் தினம். உலக சைவ உணவு உண்பவர் தினம். ஸோ வேர்ல்டு வேகன் டே.
வேர்ல்டு வேகன் டே என்னைக்கு அப்படின்னாக்கா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி. அடுத்து கொஷின் நம்பர் 13. கேரளா மற்றும் கர்நாடகா மாநில உருவாக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? கேரளா மற்றும் கர்நாடக மாநில உருவாக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ எந்த வருஷம் இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா 1956. அடுத்து கொஷின் நம்பர் 14. வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலுக்கு பெயரை பரிந்துரைத்த நாடு எது? வங்கக்கடலில் உருவான டிட்வா புயலுக்கு பெயரை பரிந்துரைத்த நாடு எதுன்னா ஏமன் நாடு. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 11. தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? நவம்பர் 11. யாருடைய பிறந்த தினத்தை தேசிய கல்வி தினமாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னாக்கா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த தினத்தை தான் தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறாங்க. இதுதான் இன்றைக்கான 15 கொஷின். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டெய்லி வந்து பண்ணாக்கா 15 கொஷின்ஸ் இருக்கும். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் தான். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.